Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exercise 2.2 5th Roman 6th sum 3/2 5 power 5m minus 7 பவர்ல கொடுத்திருக்காங்க 5m minus 7 divided symbol கொடுத்திருக்காங்க 3/2 whole power 3 equal to 9/4 whole power 2m ன்னு கொடுத்திருக்காங்க. First of all இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? டிவிஷன்ல இருக்கு. நான் அப்படியே எடுத்து டிவிஷன்ல எழுதுறேன். 3/2 5m பவர்ல 5m minus 7 அதே மாதிரி டிவைட்ல 3/2 whole power 3 ன்னு எழுதிருக்கேன். equal to இங்க 9 என்ன பண்ணிருக்கேன்னா 3 ஸ்கொயர் 4 என்ன பண்ணிருக்கேன் 2 ஸ்கொயர் அதனால whole ஸ்கொயர் ன்னு எழுதிருக்கேன். 3/2 த whole ஸ்கொயர் போட்டுருக்கேன். பவர்ல என்ன 2m. clear? இப்போ ரெண்டுமே என்னவா இருக்கு? பேஸ் சேமா இருக்கு. ஒரு பேஸ் எழுதிக்கிறேன். டிவிஷன்ல இருந்த பவர்ஸ் என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ 5m minus 7 கீழ இருக்க 3b மேல வந்துச்சுனா பவர்ஸ்ல என்ன ஆயிடும்? -3 equal to 3/2 இந்த 2 வெளிய கொண்டு போய்ட்டா 2 into 2m. clear? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 3/2 5m same symbol -7 -3 same symbol ன ஆட் பண்ணிட்டு greater number symbol போடுவோம். 7 plus 3 10 greater number என்ன? minus equal to 3/2 2 2s are 4 4 into m 4m. clear? இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேஸ் ஈக்குவலா இருக்கு. சோ பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுனா பவர் ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி எழுதலாம்? 5m minus 10 is equal to 4m. clear? இப்போ என்ன பண்ண போறோம்? m எல்லாம் ஒரு பக்கம் வேல்யூஸ்ல ஒரு பக்கம் எழுத போறோம். 5m இந்த plus 4m இந்த பக்கம் வந்துச்சுனா -4m -10 இந்த பக்கம் வந்துச்சுனா +10. no இப்போ 5 minus 4 னா என்ன வரும்? m. no value means considers 1 1க்கு வேல்யூ இருந்தா போட்டாலும் முடிந்தா போடலனா ஒண்ணுதான். அதனால அப்படியே வெறும் m ன்னு போட்டுட்டேன். equal to இங்க இந்த வேல்யூ என்னது 10. so therefore அவங்க கண்டுபிடிக்க சொன்ன m ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதோட வேல்யூ என்ன? 10. m equal to 10. clear? thank you.